மாமா, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போறோம். நீங்களும் ரெடியா இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடலாம். அம்மா நீங்க போற மாதிரி போய் வாங்கிக்கோங்கம்மா, நான் தனியா போய் வாங்கிக்கிறேம்மா. ஏன் மாமா? அம்மா நீங்க பெரிய கடையில போய் தாம்மா வாங்குவீங்க, நான் பிளாட்ஃபார்ம்ல தாம்மா வாங்குவேன். ஏன் மாமா, அங்கதான் கம்மியா இருக்கும்னா? அதுக்காக இல்லம்மா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க தாம்மா பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ட்ரெஸ் வாங்கினா இந்த தீபாவளிக்கு என்னால அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்லம்மா. ஆமா மாமா, நீங்க சொல்றதும் கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம எல்லாருமே அங்கேயே போய் எடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷமா. சரி, இன்னைக்கு என்னம்மா தீபாவளி பலகாரம் செஞ்சிருக்க? இனிப்பு சோமாஸ் தான் செஞ்சிருக்கேன். அத குடுமா, முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இந்த தீபாவளிக்கு ரொம்பவே கிறிஸ்பா, ரொம்பவே டேஸ்டான இனிப்பு சோமாஸ் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் கிட்ட ரவை சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு. ஃபர்ஸ்ட் இந்த மாவு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பூரிக்கு நம்ம எவ்வளவு கொஞ்சம் சாஃப்டா ஹார்டு இல்லாம பிசைவோம் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். மாவு பிசைஞ்சிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுலாம். இப்போ ஸ்டஃபிங் செய்யறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற ட்ரை நட்ஸை நீங்க சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட 1 கப் கிட்ட ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கசகசையா வறுத்து தனியா எடுத்து வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு தேங்காவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இதுல நல்லா ஆறுனதும் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளவுதான், ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தோம்ல, அதை நல்லா இது போல உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது போல கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய பாகமா எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோம் அது போல நல்லா மெலிசா திரட்டி எடுத்துக்கலாம். சோ இந்த அளவுக்கு மாவு நல்லா மெலிசா திரட்டி வச்சிருக்கணும். இது போல ரவுண்டான ஒரு ஷார்ப்பான மூடியில இது போல கட் பண்ணிட்டு மீதி மாவுலாம் எடுத்துட்டு எல்லாத்துலயும் 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுட்டு கார்னர்ஸ்ல தண்ணி கிரீஸ் பண்ணிட்டு இது போல மூடி வச்சுக்கோங்க. கடைசியா ஃபோர்க்ல இது போல அழுத்தி விட்டீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எண்ணெயில போடும்போது வெளியில வராது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து லோ ஃபிளேம்ல தான் ஃபுல்லாவே நம்ம வச்சு வறுத்து எடுக்கணும். அப்பதான் சோமாஸ் நல்லா கிறிஸ்பா இருக்கும். நல்லா வந்து பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சூப்பரான இனிப்பு சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.